ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிவைன் ரிங் டிசைன்ஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் அதர் வேர்ல்டு எபிசோடு 16. எபிசோடு 15 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஒரு லைட்னிங் அட்டாக்கை நேராக போடுறான். ஆனால் பாஸ் ஏன் டார்ச் பண்ணலைன்னு யோசிக்கிறான். ஆனால் சிஸ்டம் சொல்லுது தண்டர் தரையில் தான் பட்டுச்சு, டார்கெட் மேலே இல்லை. இதை பார்த்த பாஸ் மான்ஸ்டர் நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இது ரொம்ப கேவலமான அட்டாக் தம்பின்னு கிண்டல் பண்ணுது. பாஸ் மான்ஸ்டர் ரொம்ப திமிரா உன்னை கொல்ல எனக்கு எந்த சாக்ரிஃபைஸனும் தேவையில்லடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே அட்டாக் பண்ணுது. நம்ம ஆளுக்கு அவன் சொன்னது புரியலனாலும் யோசிக்க நேரம் இல்லாமல் அந்த அடியில் சிக்கி தூரமாக போய் விழுகுறான். அப்புறம் மான்ஸ்டர் சொல்லுது நீ பண்ணுறதெல்லாம் யூஸ்லெஸ். சடன்லி மான்ஸ்டர் எதையோ சென்ஸ் பண்ணுது. நம்ம ஆள் ஏந்திரிச்சு நீ ஏன் என்னை பலி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்குறான். நீ அட்டாக் பண்ண பக்கத்தில் வந்ததுக்கு தேங்க்ஸ், அதனால் நீ சொன்ன சாக்ரிஃபைஸை நான் காப்பி அடிக்க முடிஞ்சது. நம்ம ஹீரோ இப்போ ஒரு பேடாஸ் ஆர்மரில் இருக்கான். இப்போ அதை ஒரு வெப்பன் இல்லாமல் கூட மீட் பண்ணலாம். அதை பார்த்த பாஸ் ஷாக்காகி நீ எப்படி டார்க்னஸ் அபிலிட்டியை யூஸ் பண்ண முடியும்னு கேட்குது. நம்மால் கான்ஃபிடென்ஸோட அது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு மான்ஸ்டர் மேலே பாயிறான். அதே செகண்ட்ஸில் அது மேலே பல அட்டாக்ஸை போடுறான். மீதி இருக்கிற டைமில் அதை தோக்கடிக்க என்ன பண்ணணும்னு எனக்கு கவலை இல்லை. அதோட இந்த அபிலிட்டி ஆக்டிவாக இருக்கிறப்ப என் ஹெச்பி ஹீல் ஆகாது. சுருக்கமாக சொன்னால் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. அந்த மான்ஸ்டர் இப்போ ஆக்ரோஷமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த அபிலிட்டி எனக்கும் தெரியும்னு மறந்துட்டியான்னு நம்ம ஹீரோ மேலே பாயுது. ஆனால் அது யூஸ் பண்ணுறது வெறும் காப்பி தான். நம்ம ஆளு சொல்கிறான் நான் எதையும் மறக்கலை, குறிப்பாக உன்னோட அட்டாக்கை தரையில் விழ வச்சு உன்னை எப்படி காலி பண்ணுன்ற வித்தை எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பாஸுக்கே புரியுது. நம்ம ஆள் லைட்னிங் அட்டாக்கை தரையில் அடித்தது எதுக்குன்னா அந்த பாஸோட வெப்பனையே தரையில் சிக்க வச்சு அதை காலி பண்ணுறது தான். பாஸ் இப்போ வெப்பன் இல்லாமல் முழிக்குது. நம்ம ஆள் பாஞ்சு வரான். எனக்கு வேணுங்கிறது உன் பிளட்டு மட்டும்தான். இப்போ இந்த அட்டாக்ல இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்கிறான். இந்த பாஸ் அடியை நேராக வாங்கி தரையில் விழுந்துருது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவோட அபிலிட்டி டீஆக்டிவேட் ஆயிடுது. நம்ம பையன் டயர்டாக இருக்கான். சாக்ரிஃபைஸ் அபிலிட்டி பவரானது, ஆனால் அதை சுப்ரீம் ஃபிசிக்காலிட்டியோட கம்பைன் பண்ணுறது நம்ம ஆளோட உடம்புக்கு ரொம்ப கஷ்டம். சடன்லி சிஸ்டம் அப்பியர் ஆகி பாஸ் வச்சிருந்த ஐட்டம்ஸை ட்ராப் பண்ணுது. அதில் ஒன்று ப்ளீடிங் எஃபெக்ட் இருக்கிற அந்த ஸ்வாடு. சிஸ்டம் சொல்லுது உனக்கு இன்னும் 2 சான்ஸ் இருக்குது டஞ்சனை முடிக்க, இல்லைனா நீ வெளியே போகலாம். ஆனால் நீ கண்டினியூ பண்ணால் உனக்கு 50% எக்ஸ்பீரியன்ஸ் போனஸ் கிடைக்கும். நம்ம பையன் யோசிக்காமல் டஞ்சனை ரீஸ்டார்ட் பண்ண செலக்ட் பண்ணுறான். அப்போ லெவல் 7க்கு போகிறான். இருந்தாலும் லெவலப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆளோட உடம்பு முழுசாக ரெக்கவர் ஆகலைன்னு நம்ப முடியலை. டஞ்சனோட 2வது ரவுண்டுக்கு போனால் நம்ம ஆளை அதே அபிலிட்டியை யூஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஆளோட உடம்பு உண்மையிலே தாங்குமான்னு யோசிக்கிறான். பிளான் என்னன்னா ஒரு வாரத்தில் 6 தடவை லெவலப் பண்ணி லெவல் 12க்கு வரணும். அதனால் இந்த போனஸை விட முடியாது. சுருக்கமாக சொன்னால் பவர் ஆகுறதுக்கு எப்பவும் ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் டஞ்சனை திரும்ப ஆரம்பிக்க செலக்ட் பண்ணுறான். இந்த பக்கம் போர்ட்டலுக்கு வெளியில் ஓல்டு மேன் நினைக்கிறாரு நம்ம ஹீரோ உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இந்நேரம் வெளியே வந்திருக்கணும். எப்படியோ கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா அவன் கண்டினியூ பண்ண முடிவு பண்ணியிருக்கலாம். அது அவனுக்கு ஒரு பெரிய போனஸை கொடுக்கும். ஆனால் அவரோட மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோ உண்மையிலேயே தோக்கடிக்கப்பட்டிருப்பானோ, இல்லை ஒருவேளை அந்த பாஸை திரும்பவும் சேலஞ்சு பண்ண போயிருப்பானோன்னு புலம்புறாரு. அப்போ சாக்குரா மாஸ்டர் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறமே வெளியே வந்துடுவேன்னு தான் சொன்னார். ஆனால் எனக்கு இன்னும் உள்ள இருந்த அந்த தண்டர் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறா. அப்போது அங்கே வந்த வைஸ் பிரசிடென்ட் நக்கலாக சிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ இன்னும் வெளியே வரலைன்னா அவன் எங்கேயாச்சும் பயந்து போய் ஒளிஞ்சிருக்கலாம்னு மட்டம் தட்டி பேசுகிறாரு. இதை கேட்டு டென்ஷனான பிரசிடென்ட் வார்த்தையை அளந்து பேசுன்னு அவரை வார்ன் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஆள் கேட்குறான் அந்த பையன் இன்டர்மீடியட் டார்க் ஏரியாவை தனியாக பிரேக் த்ரூ பண்ண முடியும்னு நினச்சியான்னு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சதும் அவன் வரலைன்னா அவன் திரும்ப ட்ரை பண்ணுறான்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அவன் செத்துருவான். ஆனால் சாக்குரா இன்னும் நம்பிக்கையோட அவன் சேஃபாக திரும்பி வருவான்னு சொல்கிறான். ஏன் அவனோட அபிலிட்டிஸை யூஸ் பண்ணுற சத்தம் கேட்குதுன்னா அவன் இன்னும் உயிரோடு இருக்கான்னு அர்த்தம். இதை கேட்ட வைஸ் பிரசிடென்ட் அவன் செத்தா பையனுக்கு இவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுத்ததுக்கு நீ தான் பொறுப்புன்னு சொல்கிறாரு. சடன்லி அவள் செம்ம காண்டாகி எல்லாரையும் வாய முடுங்கன்னு சொல்கிறா. அப்போ 2 பேரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. இந்த ஓல்டு மேன் அவங்கள நிறுத்த சொல்லி அந்த பையன் வர வரைக்கும் யாரும் எதுவுமே பேசக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறாரு. வைஸ் பிரசிடென்ட் கிளம்புறாரு. நான் உண்மையை தான் பேசுகிறேன்னு சொல்கிறாரு. வைஸ் பிரசிடென்ட் அங்கேருந்து கிளம்புனதும் ஓல்டு மேன் பிரசிடென்ட் சாக்குராவை பார்த்து ஆச்சரியப்படுறாரு.
அந்த ஆள் எவ்வளோ பெரிய முட்டாள், சாக்குரா கிட்ட இருக்கிற அந்த பயங்கரமான ரத்த வெறியை கூட உணர முடியாமல் பேசிக்கிட்டு இருக்கானேன்னு நினைக்கிறாரு. சாக்குராவோட எபிலிட்டிக்கு எல்லையே இல்லை போலேன்னு அவருக்கு இப்போ புரியுது. அப்போ சடன்லி அந்த போர்ட்டல் பயங்கரமாக க்ளோவாக ஆரம்பிக்குது. ஃபீல் பண்ணுறா, தண்டர் சத்தம் நின்றுச்சு. வைஸ் பிரசிடென்ட் அதை பார்த்து எதிர்பார்த்தது தான் சொல்கிறாரு. அப்போ போர்ட்டல்லேருந்து ஏதோ வருது. ஓல்டு மேன் ரெடி ஆகுறாரு. போர்ட்டல் உடஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாரு. ஆனால் வெளியே வர்றது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ரொம்ப இன்ஜுரியோட வரான். நம்ம ஆள் சாக்குரா கிட்ட லேட்டானதுக்கு மன்னிப்பு கேட்குறான். ஆனால் போர்ட்டலை 3 தடவை யூஸ் பண்ணி லெவல் 9க்கு போயிட்டான். முழுசாக டயர்டாகி தரையில் விழுந்துடுறான். 2 பிரசிடென்ட்ஸும் நம்ம ஹீரோவோட சாதனையை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. எப்படியோ அதை விட்டுட்டு நம்ம பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு பிரசிடென்ட் சொல்கிறாரு, அவன் மசில்ஸும் நர்வ்ஸும் ரொம்ப இன்ஜுரி ஆயிருக்கு. அவன் உயிரோடு இருக்கிறதே ஒரு அதிசயம். நம்ம ஆள் ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். சாக்குரா கோவமா, நீ எப்பவும் உன்னோட ப்ராமிஸை மீறுறன்னு சொல்கிறான். நம்ம ஆள் மன்னிப்பு கேட்டுட்டு, நான் இன்னும் கவனமாக இருப்பேன், அந்த போனஸை என்னால் விட முடியலன்னு சொல்கிறான். அப்போ ஓல்டுமேன் கேட்குறாரு, நீ உண்மையிலேயே அந்த சேலஞ்சை 3 தடவை பண்ணியா? உண்மையை சொல்லணும்னா நான் அதை என் கண்ணால் பார்க்கலைன்னா நம்பியிருக்க மாட்டேன். ஏன் அதை தனியாக பண்ணனு எனக்கு புரியலை. அந்த நேரத்தில் நம்ம ஆள்கிட்ட இருந்து வந்த பிளாக் ஆரா போர்ட்டலில் இருந்த பாஸை விட பவராக இருந்துச்சு. இந்த பையனோட பவர்ஸ் மெடிசனில் மட்டும் இல்லை, காம்பாக்ட்லேயும் சூப்பராக இருக்குது. கெவின் ஒரு ஜீனியஸ்னா நம்ம ஹீரோ அதையும் தாண்டி ஏதோ ஒன்று. வைஸ் பிரசிடென்ட் தன்னோட தப்பை உணர்ந்து நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. ஒரு வழியாக அவரோட அகங்காரத்தை விட்டுட்டு கீழே இறங்கி வந்தது ஆச்சரியம்தான். நம்மளும் பெருந்தன்மையா, பரவாயில்ல, நீங்கள் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதனால் அதை நான் பெருசாக எடுத்துக்கலைன்னு சொல்கிறான். ஆனால் அவங்க ஒரு வார்னிங்கையும் கொடுக்குறாங்க. நாங்கள் உனக்கு கொடுத்தது இன்டர்மீடியட் ரேங்க் ஹீலிங் பவர் தான். அங்கே பெஸ்ட்டை கொடுத்தாலும் டீப்பான இன்ஜூரியை சரி பண்ண முடியாது. நீ போர்ட்டல்லேருந்து வெளியே வந்தப்போ உனக்கு நிறைய இன்டர்னல் இன்ஜூரிஸ் இருந்துச்சு. நாங்கள் இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தா நீ கண்டிப்பாக செத்துருப்ப. அப்போ ஓல்டுமேன் சொல்கிறாரு, நம்ம ஹீரோ ஏதோ ஒரு சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கான் போல, அதை திரும்ப யூஸ் பண்ணாதான்னு கேட்குறாரு. இதை கேட்டு நம்ம ஆளு சாக்ரிஃபைஸ் ஸ்கில் அவன் மனசை கெடுக்குது போலன்னு நினைக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக கொள்வது மட்டும்தான் அவன் யோசிக்கிற ஒரே விஷயமா மாறுது. இது ஒரு பெரிய ரிஸ்க்குங்கிறதுனால என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறான். இந்த நேரத்தில் ஏதோ ஒன்று நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. சாக்குரா என்ன நடக்குதுன்னு கேட்குறா. நம்மளால பேச்சை மாற்றி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். இந்த அபிலிட்டி என் உடம்பை மட்டும் இல்லை, என்னோட மனசையும் பாதிக்குது. இந்த கேஸில் இனிமேல் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓல்டு மேன் நம்ம ஹீரோவுக்கு சில மெடிக்கேஷன் கொடுத்து இதை டெய்லி ஒரு தடவை எடுத்துக்கிட்டா நல்லாயிடுவோன்னு சொல்கிறாரு. அந்த மெடிசன் கெவினோட ஃபேவரட், உன் உடம்புக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் நீ ஒரு நாள் அவனை பார்க்குறது நல்லதுன்னு நான் நம்புகிறேன். பிரசிடென்ட் ரொம்ப சீரியஸாக நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. நம்ம ஹீரோ, அந்த கெவின் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். உன்னோட எபிலிட்டியை பார்த்தா அவன் கண்டிப்பாக உன்னை தன்னோட அப்ரசன்டிஸாக ஏற்றுக்குவானே எனக்கு தெரியும். அவன் மூலமாக மெடிசன்ஸ் பற்றின இன்னும் பல சீக்ரெட்ஸை நீ கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த காண்டினென்ட்லேயே லா ஆஃப் ரூயின் அப்படிங்கிற அபூர்வமான ஸ்கில்லை வச்சிருக்கிற ஒரு சில பேரில் அவனும் ஒருத்தன். இதை கேட்டு நம்ம ஆளுக்கு ஒன்றுமே புரியலை. அது என்ன லா ஆஃப் ரூயின்னு அவன் முழிக்கிறத பார்த்த வைஸ் பிரசிடென்ட் ஷாக் ஆகுறாரு. என்னப்பா இது, ஒரு அட்வென்ச்சராக இருந்துக்கிட்டு உனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதான்னு கேட்குறாரு. அப்புறம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆரம்பிக்கிறாரு. சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த வானத்தையும் பூமியையும் ஆள்றதுக்குன்னு சில லாஸ் இருக்குது. இந்த லாஸை அடிப்படையாக வச்சு ஒருத்தன் மேஜிக் பண்ணால் அது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பயங்கரமான பவர் கொண்டதாக இருக்கும். இந்த வேர்ல்டில் மொத்தம் 12 லாஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாமே இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஸ்ட்ரேஞ்சான இடங்களில் தான் மறைஞ்சு கிடக்குது. அதில் ஒன்று தான் இந்த லா ஆஃப் ரூயின். இதை இப்போ முக்கியமான விசார்ட்ஸ் மூலமாக வேர்ல்டில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. கெவினை எல்லாரும் ஏன் ஒரு ஜீனியஸ்னு கொண்டாடுறாங்கன்னா அவன் அந்த 12th லாஸை முழுசாக மாஸ்டர் பண்ணிட்டான். கெவின் அந்த லாவை மாஸ்டர் பண்ணதால் அவனோட மேஜிக் பவர் வேறு லெவலில் இருக்குது. அது மெடிசன் தயாரிக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. சுருக்கமாக சொல்லப்போனால் அவன் நினச்சா உன்னோட இந்த டீப்பான இன்ஜூரிஸை ஒரு செகண்ட்ஸில் முழுசாக ஹீல் பண்ண முடியும்னு பிரசிடென்ட் சொல்கிறாரு. இதை கேட்டதும் நம்ம ஆளுக்கு செம ஹாப்பி ஆகிருது. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.